Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we receive through this series of talks. இந்த தொடர் செய்திகளின் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். The subject we are considering during the last 2 weeks has been sorrow. கடந்த 2 வாரங்களாக நாம் பார்த்து வருகிற தலைப்பு துக்கம் என்பதாகும். Yes, beloved, in some form or other, sorrow is the lot of every man and woman. ஆம் பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு விதத்திலே ஒவ்வொரு மனுஷிக்கும் இந்த துக்கம் என்கிறது நேரிடத்தான் செய்கிறது. We cannot escape that any time. எந்த விதத்திலும் ஒரு நாளும் அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. We will read that verse with which we began this series. இந்த தொடரை நாங்கள் துவங்கும் பொழுது சொன்ன வசனத்தை மீண்டுமாய் வாசித்து காண்பிக்கிறோம். Turn with us to book of Job 14th chapter. யோபின் சரிதைக்கு திரும்பி அதனுடைய 14வது அத்தியாயத்திற்கு எங்களோடு வாருங்கள். We will read verse 1. முதல் வசனத்தை வாசிக்கிறோம். Man who is born of woman is a few days and full of trouble. ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். Beloved, the main problem is not sorrow itself. பிரியமானவர்களே, இதில் இருக்கிற பிரச்சனையானது துக்கம் என்பது கிடையாது. The problem is that we do not know how to handle sorrow. உண்மையான பிரச்சனை இந்த துக்கத்தை எப்படி கையாள்வது என்பது நமக்கு தெரியாமல் போவதுதான். That's why our topic has been how not to sorrow. ஆகவேதான் நாங்கள் வைத்திருக்கிற தலைப்பு எப்படி துக்கிக்க கூடாது என்பதாகும். So far we have studied 2 lessons. இதுவரையிலும் நாங்கள் 2 பாடங்களை பார்த்திருக்கிறோம். Lesson number 1. முதல் பாடம், do not dream of happy times always. எப்பொழுதுமே சந்தோஷமான காலங்கள் இருக்கும் என்று கனவு கண்டு கொண்டிருக்க கூடாது. Last week we studied lesson number 2. சென்ற வாரத்திலே 2வது பாடத்தை நாம் பார்த்தோம். Do not deny the feelings of sorrow. துக்கத்தினுடைய உணர்வுகளை நீங்கள் மறைக்க கூடாது. Today we will move on to lesson number 3. இன்றைக்கு நாம் 3வது பாடத்துக்கு கடந்து செல்கிறோம். How not to sorrow. எப்படி துக்கிக்க கூடாது. Do not be immersed in worldly sorrow. உலக பிரகாரமான துக்கத்தில் அமிழ்ந்து விடக் கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன். how not to sorrow. எப்படி துக்கிக்க கூடாது. Do not be immersed in worldly sorrow. உலக பிரகாரமான துக்கத்தில் அமிழ்ந்து விடக் கூடாது. Beloved, the Bible speaks about 2 types of sorrow. பிரியமானவர்களே, வேத புத்தகம் 2 விதமான துக்கங்களை குறித்து பேசுகிறது. Turn with us to 2 Corinthians and 7th chapter. 2 கொரிந்தியர் 7வது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். We look at the 10th verse. 10வது வசனத்தை பாருங்கள். A very familiar passage to most of us. நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு அறிமுகமான ஒரு வசன பகுதி. Godly sorrow produces repentance to salvation, not to be regretted. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. But the sorrow of the world produces death. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. What are the 2 types of sorrow? 2 விதமான துக்கங்கள் என்ன? Godly sorrow on one side, தேவனுக்கேற்ற துக்கம் ஒரு பக்கத்தில், and the sorrow of the world on another side. உலகத்துக்கேற்ற துக்கம் மறுபக்கத்திலே. What does godly sorrow do? தேவனுக்கேற்ற துக்கம் என்னத்தை செய்கிறது? It produces repentance and salvation. மனம் திரும்புதலையும் ரட்சிப்பையும் அது விளைவிக்கிறது. On the other hand, மறுபக்கத்திலே what does the worldly sorrow produce? உலகத்துக்கு அடுத்த துக்கம் என்னத்தை விளைவிக்கிறது? It produces only ruin and finally death. அது அழிவையும் கடைசியிலே மரணத்தையும் நமக்கு விளைவிக்கிறது. What does worldly sorrow mean? உலக பிரகாரமான துக்கம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? It means sorrow over physical matters. அது பௌதீக காரியங்களை குறித்த ஒரு துக்கம். Or it is sorrow over physiological matters. அல்லது உடல் ரீதியான காரியங்களை அடுத்த ஒரு துக்கம். Or it can be sorrow over material matters. அல்லது ஒருவேளை பொருளாதார காரியங்களை அடுத்த ஒரு துக்கமாக இருக்கலாம். All these are opposed to spiritual concerns. இவைகள் அத்தனையுமே ஆவிக்குரிய காரியங்களுக்கு எதிர்மாறானவைகள். To make you understand better, we'll give you some examples of worldly sorrow. இதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக
உலக பிரகாரமான துக்கங்களை குறித்த ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். First of all, turn with us to Matthew's Gospel, where we have the Sermon on the Mount of the Lord Jesus Christ. மத்தேயு சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு பேசின மலை பிரசங்க பகுதிக்கு வாருங்கள். 6th chapter. 6வது அத்தியாயம். We'll read from verse 31. 31வது வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறோம். Do not worry, saying, what shall we eat? Or what shall we drink? Or what shall we wear? ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். These are all material and physiological concerns. இவைகளெல்லாம் உடல் ரீதியான பொருளாதார காரியங்கள். And what does Jesus say about these worries? இந்த விதமான கவலைகளை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? Look at verse 32. 32வது வசனத்தை பாருங்கள். After all these things the Gentiles seek. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். Your heavenly Father knows that you need all these things. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். But seek first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். In other words, Jesus Christ here is differentiating between worldly cares and kingdom concerns. மறு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த இடத்திலே உலக பிரகாரமான காரியங்களுக்கும் ஆவிக்குரிய காரியங்களையும் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். Look at the same passage in Luke's Gospel. There is a slight difference. லூக்கா சுவிசேஷத்திலே இதே வசன பகுதியை பார்க்கும் பொழுது சற்று வித்தியாசமாக நமக்கு அது அளிக்கப்பட்டிருக்கிறது. 12th chapter and verse 31. 12வது அத்தியாயம் 31வது வசனம். Seek rather the kingdom of God, and all these things shall be added unto you. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். In Matthew it says, seek first the kingdom of God. மத்தேயு சுவிசேஷத்திலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. In Luke it says, seek ye rather the kingdom of God. லூக்கா சுவிசேஷத்திலே தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Why did Jesus say so? ஆண்டவர் ஏன் இப்படியாக சொல்கிறார்? Look at verse 27 of Matthew 6th chapter. மத்தேயு 6வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனத்தை பாருங்கள். Which of you by worrying can add 1 cubit to his stature? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? Where is the question of cubit? Even 1 millimeter you cannot add to your stature by worrying or sorrowing. முழத்தை பற்றி ஏன் பேச வேண்டும்? ஒரே ஒரு மில்லிமீட்டர் கூட உங்களுடைய சரீர அளவுக்கு கூட்ட முடியாதே. In other words, the logic of Jesus says worrying is useless, therefore better don't indulge in it. ஆண்டவர் இங்கே சொல்ல விரும்புகிற தத்துவம் என்னவென்றால் கவலைப்படுகிறது பிரயோஜனமற்றது, ஆகவே அதிலே ஈடுபடவே வேண்டாம். And the solution he offers in verse 32. இதிலே 32வது வசனத்திலே ஒரு பரிகாரத்தையும் Look கொடுக்கிறார். at the second portion. அதனுடைய 2வது பகுதியை பாருங்கள். Your heavenly Father knows that you need all these things. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டி இருக்கிறது என்று உங்கள் பரமபிதா So அறிந்திருக்கிறார். what is the solution? ஆகவே பரிகாரம் என்ன? Know that our Father knows. நம்முடைய பரமபிதாவுக்கு தெரியும் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். Another example of worldly sorrow can be over our health conditions. மற்றும் ஒரு விதமான உலக பிரகாரமான கவலையானது நம்முடைய சுகாதார நிலைமையை பற்றி, சரீர சுகத்தை பற்றிய காரியங்களாக இருக்கலாம். Come with us to 3rd John and we'll look at the second words. 3 யோவான் 2வது வசனத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். Beloved, I pray that you may prosper in all things and be in health, just as your soul prospers. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். So the question in this passage is something like this. ஆகவே இந்த வசன பகுதியிலே இருக்கிற கேள்வி இப்படியாக இருக்கிறது. Do we care the same way for our soul as we are concerned about our physical well-being? நம்முடைய சரீரத்தை குறித்து நாம் அக்கறை கொள்ளுகிற அளவுக்கு, கவலைப்படுகிற அளவுக்கு நம்முடைய ஆத்மாவை பற்றி கவலைப்படுகிறோமா? In other words, to what extent we are concerned about the welfare
and the good of our soul, that is what is important and other things are secondary. மறு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆத்துமாவை பற்றி என்ன அளவுக்கு கவலை இருக்கிறதோ அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது, மற்றவைகள் எல்லாம் அதற்கு அடுத்து தான் வரும். Now that is what we have in Psalm 103, which is a very familiar passage to all of us. 103வது சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசன பகுதி. அதில்தான் இந்த காரியமானது தென்னந்தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. In the second verse, the psalmist speaks about all the benefits of God. இரண்டாவது வசனத்திலே சகல உபகாரங்களையும் குறித்து அங்கே பேசப்படுகிறது. And in verses 3, 4 and 5 he lists them out. 3, 4, 5 வசனங்களிலே அவைகளை பட்டியலிட்டு சொல்கிறார். What is the first one that he mentioned? முதலாவது அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது என்ன? He forgives all your iniquities. உன் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார். Next only he says he heals all your diseases. அடுத்ததாக தான் சொல்கிறார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். What comes first? முதல் என்ன வருகிறது? Forgiveness of sins or welfare of the soul. அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறது அல்லது நம்முடைய ஆத்துமாவினுடைய பராமரிப்பு. Then only comes healing. அதைத் தொடர்ந்து தான் சரீர சுகம். Without healing one can go to heaven. சரீர சுகம் இல்லாமல் ஒருவன் பரலோகத்தை சென்றடைய முடியும். But without holiness we cannot go to heaven. ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் பரலோகத்தை நாம் நாடவே முடியாது. There is another passage which I would like to bring as an example of worldly sorrow concerning material losses or business failures. மற்றும் ஒரு உலக பிரகாரமான துக்கத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அது பொருளாதார இழப்புகள் அல்லது தொழில் இழப்புகள். Turn with us to book of Habakkuk and 3rd chapter. ஆபக்குக் 3வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read from verses 17 to 19. 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரையிலும் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். Though the fig tree may not blossom, nor fruit be on the vines, though the labor of the olive may fail, and the fields yield no food, though the flock be cut off from the fold, and there be no herd in the stalls. அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும் திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒலிவு மரத்தின் பலன் அற்றுப் போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்றுப் போனாலும். He says in verse 18, yet I will rejoice in the Lord, and I will joy in the God of my salvation. 18வது வசனத்தில் சொல்கிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூருவேன். In other words, he says all other blessings are secondary compared to the blessing of salvation. ஒரு வார்த்தைகளில் இப்படியாக சொல்கிறார், இரட்சிப்பின் ஆசீர்வாதத்திற்கு அடுத்துதான் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் காணப்பட வேண்டும். All other things may go and vanish and be destroyed. மற்றவைகள் எல்லாம் அழிந்து ஒன்றுமில்லாமல் போகலாம். But because my salvation is secure and safe, I will rejoice in the God of my salvation. ஆனால் என் இரட்சிப்பு உறுதியாய் இருக்கிறபடினாலே என் இரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களிகூருவேன். That's what we have explained by the Lord Jesus Christ in Mark's Gospel 8th chapter. மார்க்கு சுவிசேஷம் 8வது அத்தியாயத்திலே இதைதான் ஆண்டவராகிய இயேசு விளக்கிச் சொல்கிறார். Look at verse 36 and verse 37. 36, 37 வசனங்களை பாருங்கள். What will it profit a man if he gains the whole world and loses his own soul? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? What will a man give in exchange for his soul? மனுஷன் தன் ஜீவனுக்கு தன் ஆத்துமாவுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? Just imagine gaining the whole world is nothing before salvation of the soul. யோசித்து பாருங்கள், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் கூட ஆத்தும ரட்சிப்புக்கு அது ஈடானதே இல்லை. Beloved, even the richest man number one in the world does not possess or own the whole world, isn't it? யோசித்து பாருங்கள், உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரனாலும் கூட உலகம் முழுவதையும் அவன் சொந்தம் கொண்டாட முடியாது. Even if he owns the whole world, if he loses his soul, Jesus says that is absolutely meaningless. ஒருவேளை அப்படி ஒரு மனிதன் உலகத்தையே அவன் சொந்தமாக அவன் கொள்ள முடியுமே ஆனாலும் கூட அவன் ஆத்துமாவை இழப்பானே ஆனால் அவன் பெற்றிருக்கிற ஆசைகள் அத்தனையுமே வீணானதுதான். And another example of worldly sorrow is the problem of children. மற்றும் ஒரு உலக பிரகாரமான துக்கம், பிள்ளைகளுக்கு அடுத்த பிரச்சனை அந்த துக்கம். Beloved, we all know children are a blessing from God. பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிள்ளைகள் கர்த்தரிடத்திலிருந்து கிடைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். At the same time, every other parent has got some problem or other with their children. அதே நேரத்தில் பெற்றோர்களை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் ஒன்று விட்டு ஒன்று ஒவ்வொரு பெற்றோருக்குமே
பிள்ளைகளை பற்றிய பிரச்சனைகள் இருக்கதானே செய்கிறது. But even when you talk about children, our concern for children should not be mainly for their material and physical well-being, but we should be primarily concerned about their spiritual welfare. பிள்ளைகளை பற்றி பேசும் பொழுதும் கூட அவர்களுடைய பொருளாதார, அவருடைய சரீர ஆசீர்வாதங்களை பற்றி மட்டுமே நாம் அக்கறை கொண்டிருக்க கூடாது. அவர்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றிய கவலை நமக்கு இருக்க வேண்டும். Now that's what we are having exemplified in the life and example of Job. யோபனுடைய சரிதையிலே அது மிகவும் அழகாய் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். Look at the first chapter and the 5th verse. முதல் அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்தை பாருங்கள். Job had both sons and daughters. யோபுக்கு குமாரர்களும் குமாரத்திகளும் இருந்தார்கள். And his sons would go to the daughters' houses and they would have parties and merrymaking. அவருடைய குமாரத்திகளுடைய வீடுகளுக்கு கடந்து சென்று அவர்கள் ஒன்றாய் சேர்ந்து கொண்டாடுவார்கள், அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். Now Job was worried whether during those partying his sons might have committed some sin. யோபுக்கு இருந்த கவலை அவ்விதமாய் அவர்கள் கழித்து கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது ஏதாவது பாவத்தில் ஈடுபட்டிருப்பார்களோ என்கிற கவலை. And for that he was offering burnt offerings regularly. அதற்காக அவன் தொடர்ந்து சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி வந்தான் என்று அந்த வசனம் சொல்கிறது. The Bible does not say his sons committed sins there. அவருடைய குமாரர்கள் பாவம் செய்தார்கள் என்று இந்த வசனம் சொல்லவில்லை. If you look at the latter portion of that verse, அந்த வசனத்துடைய இறுதி பகுதியை பார்க்கும் பொழுது Job said it may be that my sins are sinned and cursed God in their hearts. யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்திருக்கலாம் என்று சொல்கிறான். You see how sensitive this man was towards the spiritual condition of his children. தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிலைமையை பற்றி எவ்வளவு ஒரு கவலை உள்ளவனாக இந்த மனிதன் இருந்தான் பாருங்கள். The book of Job is a book of sorrows. யோபனுடைய புத்தகமே ஒரு கவலைகளின் புத்தகம்தான். And the first reference to sorrow is about a man who was concerned about the spiritual welfare of his children. முதல் அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற கவலையே ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிலைமையை பற்றிய ஒரு கவலை. Now if you want another example, we can take David and Solomon. மற்றொரு உதாரணத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமே ஆனால் தாவீது சாலமோனுடைய சரிதை எடுத்துக் கொள்ளுங்கள். 1 Kings 2nd chapter. 1 ராஜாக்கள் 2வது அத்தியாயம். When you find time, go through the entire chapter. These are the dying words of David to his son Solomon. அவன் மரித்து போகிற நேரத்திலே தாவீது தன்னுடைய மகனிடத்திலே பேசுகிற வார்த்தைகள். For example, look at the 3rd verse. உதாரணத்துக்கு 3வது வசனத்தை பாருங்கள். He says, keep the charge of the Lord your God, to walk in his ways, to keep his statutes, to keep his commandments, to keep his judgments, and to keep his testimonies as written in the book of God. தமிழிலே 4வது வசனம், மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படி அவருடைய காவலை காப்பாயாக. See how this king was concerned about the spiritual well-being of his son. தன்னுடைய மகனுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது என்கிற ஒரு கவலை கொண்டிருக்கிற ஒரு தகப்பன், ஒரு ராஜாவை பாருங்கள். Beloved, we are more concerned about giving the best of education to our children. பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்க வேண்டும் என்கிற அக்கறை, கவலை நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறது. But we forget the spiritual dimension. ஆனால் ஆவிக்குரிய அந்த பரிமாணத்தை நாம் விட்டு விடுகிறோம். But what does the Bible say in book of Proverbs 1st chapter? நீதிமொழிகள் புத்தகம் 1 அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? Look at the 7th verse. 7வது வசனத்தை பாருங்கள். The fear of the Lord is the beginning of knowledge. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். Whatever they earn, it is going to be useless if they don't walk in the fear of the Lord. என்னத்தை தான் அவர்கள் சம்பாதித்தாலும் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கவில்லை என்று சொன்னால் அது பிரயோஜனமற்றதாக இருக்குமே. That's what we read in the 4th chapter 7th verse. அதைதான் 4வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். Wisdom is the principal thing. Therefore get wisdom, and in all you are getting, get understanding. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். With all their earning, if they don't earn wisdom by walking in the fear of the Lord, it is useless. It is a waste. That is what the Bible says. அவர்கள் என்னத்தை தான் சம்பாதித்தாலும் கர்த்தருக்கு பயந்து நடந்து அந்த ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அது பிரயோஜனமற்றது என்று வேதம் சொல்கிறது. They may begin to earn a very fat salary. ஒருவேளை அவர்கள் ஒரு நல்ல
ஒரு பெரிய சம்பளத்தை அவர்கள் சம்பாதிக்கலாம். But what is there in their salary if they are not walking in the fear of the Lord? அந்த சம்பளத்தில் என்ன இருக்கிறது? அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்காமல் போனால் என்ன பிரயோஜனம்? Turn with us to book of Ecclesiastes 5th chapter. பிரசங்கின் புத்தகம் 5வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And look at the 13th words. 13வது வசனத்தை பாருங்கள். There is a severe evil which I have seen under the sun, riches kept for their own honor to his heart. சூரியனுக்கு கீழே கண்ட வேறொரு கொடிய தீங்குண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்பட்டிருக்கும். The same thing we have in verse 17. அதே காரியத்தை 17வது வசனத்திலே பார்க்கிறோம். All his days he also eats in darkness, he has much sorrow and sickness and anger. அவன் தன் நாட்களிலெல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். Riches ultimately leads you to only grief and sorrow. ஆஸ்திகள் சலிப்புக்கும் துக்கத்துக்கும் நேராக உங்களை முடிவாக நடத்துகிறது. Same way wisdom and knowledge and study and understanding also ultimately lead to that. அதே போலதான் ஞானமும் அறிவும் கூட முடிவிலே அந்த வண்ணமாக தான் நம்மை நடத்தி செல்கிறது. Look at the first chapter 18th verse. முதல் அத்தியாயம் 18வது வசனத்தை பாருங்கள். In much wisdom is much grief, and he who increases knowledge increases sorrow. அதிக ஞானத்திலே அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். Yes, beloved, don't be over concerned about the education and the earning of your children. உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை குறித்தே, அவர்கள் சம்பாதிக்கிற சம்பாதியத்தை குறித்தே நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். Think of their spiritual concerns, and that will be pleasing in the sight of God. அவருடைய ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படுங்கள், அது தேவனுக்கு பிரியமாயிருக்கும். Another example of worldly sorrow can be drawn from the example of prophet Jonah. யோனா தீர்க்கதரிசியினுடைய சரிதையிலிருந்து மற்றும் ஒரு உலக பிரகாரமான துக்கத்தை நாம் பார்க்கிறோம். You know, God gave him a plan to grow over his head to give him a shadow against the hot sun. சூரியனுடைய வெப்பத்திலிருந்து தன்னை மறைத்துக் கொள்ளும்படியாக தேவன் ஒரு ஆமணக்கு செடியை முளைத்து வரச் செய்தார். Then God commanded a worm, and that worm completely destroyed it. புழுவுக்கு கட்டளையிட்டு அந்த புழு அந்த செடி முழுவதையுமே தின்று போடும்படியாக செய்தார். And Jonah was terribly depressed and filled with sorrow. யோனா மிகவும் சோர்வடைந்து அவன் சோர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். I know what did God ask him? அவனை பார்த்து தேவன் என்ன கேட்டார்? You are so concerned about the plan for which you never labored. நீ ஒன்றும் பிரயாசப்படாமல் முளைத்து வந்த ஒரு செடி அழிந்து போனதை குறித்து இவ்வளவு கவலைப்படுகிறாயே. But there are thousands and thousands and thousands of people who don't even know the difference between their left hand and right hand. Should I not be concerned about them? ஆயிரமான மக்கள் தங்களுடைய வலது கைக்கும் இடது கைக்கும் உள்ள வித்தியாசமே அறியாமல் இருக்கிறார்களே, அவர்களை குறித்து நான் கவலைப்படாமல் இருப்பேனோ? You know, the book of Jonah ends with that question. That's all. That's the end of it. யோவனுடைய புத்தகம் அந்த கேள்வியோடு நின்று விடுகிறது. அதோடு அந்த புத்தகமே நிறைவு பெறுகிறது. Now these are all the examples of worldly sorrow. இவைகளெல்லாம் உலக பிரகாரமான கவலைகளை பற்றிய உதாரணங்கள். Now let us look at some examples of godly sorrow. இப்பொழுது ஒரு சில தேவனுக்கேற்ற துக்கங்களை பற்றிய உதாரணங்களை பார்ப்போம். The first one can be salvation for the souls for whom Jesus died. இயேசு மரித்து ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காக மரித்த அந்த ஒரு கவலையை குறித்து நாம் பார்க்க முடியும். That was very much there in the heart of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயத்திலே அதிகமாக இந்த கவலை காணப்பட்டது. Look at the 9th chapter of Romans and the second verse. ரோமர் 9வது அத்தியாயம் 2வது வசனத்தை பாருங்கள். I have great sorrow and continual grief in my heart. தமிழிலே முதல் வசனத்தை பாருங்கள். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. Now what was his prayer and what was his burden and what was his sorrow? அவனுடைய ஜெபம் என்ன, அவனுடைய கவலை துக்கம் என்ன? Look at the 10th chapter and the first words. 10வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தை பாருங்கள். My heart's desire and prayer to God for Israel is that they might be saved. சகோதரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. Not only the salvation of souls, but also the welfare and edification of the saints in the church was a great burden in the heart of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உள்ளத்திலே காணப்பட்ட கவலை ஆத்துமாக்களின் ரட்சிப்பு மட்டுமல்ல,
விசுவாசிகளுடைய பக்தி விருத்தியும் கூட. Turn with us to 2 Corinthians 11th chapter to see a classic passage. 2 கொரிந்தியர் 11வது அத்தியாயத்திலே ஒரு நல்ல நேர்த்தியான வசன பகுதியை பார்க்க வாருங்கள். From verses 23 to 27 he narrates so many problems and sorrows and worries. 23வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரையிலும் எத்தனையோ பிரச்சனைகள் உபத்திரவங்களை குறித்து அங்கே பட்டியலிட்டு சொல்கிறார். When he comes to verse 28, you know what he says? 28வது வசனத்துக்கு வரும்பொழுது என்ன சொல்கிறார் பாருங்கள். Besides the other things, what comes upon me daily, my deep concern for all the churches. இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. You know, deep concern, he says, it comes heavily upon me. என்னை நெருக்குகிறது என்று அந்த பாரமான கவலையை குறித்து சொல்கிறார். And what for does he say that? எதற்காக அப்படி சொல்கிறார்? Look at verse 29. 29வது வசனத்தை பாருங்கள். Who is weak and I am not weak? ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாய் இருக்கிறதில்லையோ? In other words, he says, suppose a believer feels weak, he also feels miserably weak. மறு வார்த்தைகள் இப்படியாக சொல்கிறார், ஒரு விசுவாசி பலவீனனாய் எண்ணுகிறான் என்றால் தானும் பலவீனனாய் அவனோடு கூட சேர்ந்து உணர்கிறார். Who is made to stumble and I do not burn with indignation? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? You know, there was a kind of a burning indignation in him if somebody backslides. யாராவது பின்மாற்றம் அடைந்தால் தனக்குள்ளாக எரிந்து வருகிற ஒரு வேதனையை உணர்த்துகிறார். All other problems were there, but what comes on the top of all the other problems was his deep concern for the churches. மற்ற எல்லா பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்தது. ஆனால் எல்லா பிரச்சனைகளை பார்க்கிலும் அவருக்கு முதன்மையான பிரச்சனை சபையை குறித்த ஒரு கவலை. Now that was the concern of prophet Haggai also. ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய கவலையும் அதுதான். Now God again and again asked a question to the people through prophet Haggai. ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக மீண்டும் மீண்டுமாக தேவன் ஒரு கேள்வியை கேட்டார். My house is in ruins. என்னுடைய வீடு பாழாய் கிடக்கிறது. When my house is in ruins, everybody is going to your own sealed roofing and houses. என்னுடைய வீடு பாழாய் கிடக்கிற நேரத்திலே அவனவன் தன் சொந்த வீடுகளுக்கு அலங்காரமான வீடுகளுக்கு செல்கிறீர்கள். But usually, you know, in book of Haggai, there is one promise which we normally use, that is the 2nd chapter 19th verse, from this day I will bless you. ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை எல்லோருமே நாம் பயன்படுத்துவோம். 2வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்தின் பின்பகுதி, அதாவது இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிற ஒரு வாக்குத்தத்தம். But we forget what God has said in chapter 1. ஆனால் முதலாவது அத்தியாயத்திலே தேவன் சொல்லி இருக்கிற காரியத்தை நாம் மறந்து போகிறோமே. Look at the 5th verse of the 1st chapter. முதலாவது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்தை பாருங்கள். Now therefore thus says the Lord of hosts, consider your ways. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். And come to the 7th verse. வசனத்தை பாருங்கள். Thus says the Lord of hosts, consider your ways. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். In other words, God says you are giving priority to your own comforts and luxuries and you are least bothered about the condition of my own house. உங்களுடைய சுகபோகங்களுக்கே நீங்கள் அக்கறை செலுத்தி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், என்னுடைய வீட்டை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை என்று சொல்கிறார். Now you must change your priority. இப்பொழுது உங்களுடைய முக்கியத்துவங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். Only when you change your priority, from this day I will bless you. உங்களுடைய முக்கியத்துவங்களின் வரிசையை நீங்கள் மாற்றிக்கொண்டால்தான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். That is godly sorrow. அதுதான் தேவனுக்கேற்ற துக்கம். Beloved, godly sorrow also means that we are very concerned about those who suffer more than us. பிரியமானவர்களே, தேவனுக்கேற்ற துக்கம் என்று சொல்லும் பொழுது நம்மை பார்க்கிலும் அதிகமாய் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களை பற்றி நாம் கவலை கொள்வது. For example, in book of Hebrews 13th chapter we read, think of those who are chained and imprisoned and who are tortured unjustly. அநியாயமாய் அநீதியாய் சிறைப்பட்டு உபத்திரவப்படுகிறவர்களுக்காக அக்கறை கொள்ள வேண்டும் என்று எபிரேய நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். Because we are also in the same body. நாமும் அதே சரீரத்திலே ஒரு பங்குள்ளவர்களாய் இருக்கிறோமே. Yes, beloved, godly sorrow is better than worldly joy. ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்கேற்ற துக்கமானது உலக பிரகாரமான சந்தோஷத்தை பார்க்கிலும் மேலானது. How not to sorrow? எப்படி துக்கிக்க கூடாது? Do not be immersed in worldly sorrow. உலகத்துக்கேற்ற துக்கங்களிலே முழுகிவிடக் கூடாது. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.